எஸ் மேம். ஓகே மேம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாமெண்ட்ரின்றது எப்பயாவது தனியா கேட்பாங்க. ஸோ எந்த எக்ஸாம்ல தனியா கேட்பாங்க அப்படின்னா ஆர்ஆர்பிக்கும் எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி ஜேஇலாம் கிடையாது, எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுல தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ சிஜிஎல்ல ப்ரிலிம்ஸ்ல 2 கொஷினும் மெயின்ஸ்ல ஒரு 5 கொஷினும் கேட்குறாங்க. சிஹெச்எஸ்எல்லையும் அதே மாதிரி தான். இப்ப ஆர்ஆர்பி ஜேஇக்கு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் எப்பயாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ரேரா தான் கேக்குறாங்க. யூஸ்வலா கேக்குறது இல்ல. லாஸ்டா எப்பனா ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்ஆர்பி ஜேஇல எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜாமெண்ட்ரி மட்டும் தனியா இல்லாம ட்ரிக்னாமெண்ட்ரியோட மிக்ஸ் பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ ஜாமெண்ட்ரிக்கும் ட்ரிக்னாமெண்ட்ரிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரியில நம்ம என்ன பார்ப்போம், 3 சைட்ஸ் 3 ஆங்கிள்ஸ் பத்தி மட்டும் பார்ப்போம். ஜாமெண்ட்ரியில நிறைய ஷேப்ஸ் வச்சு பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ ஜாமெண்ட்ரி டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஜாமெண்ட்ரி தேவையப்படாது. பட் ஆர்ஆர்பி ஜேஇ படிச்சீங்கன்னா நமக்கு ஒரு 5 இயர்ஸ் ஒரு இன்டர்வல்ல ஒரு கொஷின் மட்டும் கேட்குறாங்க. ஸோ பேசிக்கா எதுல இருந்து கேட்குறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அது மட்டும் பார்ப்போம். ரொம்ப டீப்பா போக வேணாம். நம்ம சிஜிஎல் படிக்கிறோம் அப்படின்னா டீப்பா போய்க்கலாம், இங்க டீப்பா தேவையில்லை. இப்போ ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 4 பார்ட் படிக்க வேண்டியது இருக்கும். ஜென்ரலா 4 பார்ட் வந்து கவர் ஆகும். என்னென்ன பார்ட் அப்படின்னா பாயிண்ட்ஸ், லைன்ஸ், ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ பாயிண்ட், லைன், ஆங்கிள் இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் எதை பத்தி படிப்போம் அப்படின்னா ட்ரையாங்கிள். மூணாவது பார்ட் வந்து பாலிகன். நாலாவது பார்ட் வந்து சர்க்கிள் வச்சு பார்ப்போம். ஸோ சர்க்கிள்ல எந்த மாதிரி கொஷின் இருக்கும் அப்படின்னா டான்ஜென்ட், அந்த மாதிரி ஹைப்போடென்யூஸ் யூஸ் பண்ணி கார்டு, அந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். நமக்கு இந்த ஆர்ஆர்பி ஜேஇல இந்த ஒரு கொஷின் சொன்னோம் இல்லையா? ஸோ இது மேக்ஸிமம் எங்க இருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட், லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், அப்படி இல்லைன்னா ட்ரையாங்கிள்ல இருந்து. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஏற்கனவே மென்சுரேஷன்ல ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சிருப்போம். இங்கே ட்ரையாங்கிள்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நிறைய ஆங்கிள்ஸ் வச்சு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு படிக்க போறோம். பாலிகன் அண்ட் சர்க்கிள் நமக்கு ஆர்ஆர்பி ஜேஇக்கு தேவைப்படாது. பட் ஆனால் பேசிக்கா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஸோ அப்போ டீட்டெயிலாக பாயிண்ட், லைன் அண்ட் ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ்ல என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு பாலிகன் சர்க்கிளை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லைனு, ஆங்கிள் தியரி முடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட்னா நமக்கு என்ன தெரியும்? பாயிண்ட்னா என்னன்னு சொல்லலாம். ஸோ பாயிண்ட்னா புள்ளி. அப்போ புள்ளின்றது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஆனா அந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ் இருக்காது. அப்போ சர்க்கிள் வித் ரேடியஸ் 0 அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம 2 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா கொலீனியர் பாயிண்ட்ஸ், நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ். ஸோ இது ஏற்கனவே நீங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொலீனியர், கன்கரண்ட், கோப்ளேனார் அதெல்லாம். ஸோ இப்போ இங்க கொலீனியர் அப்படின்னா என்னன்னா எனக்கு இப்படி ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி என்னால ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடிஞ்சா அது கொலீனியர் பாயிண்ட். இன்கேஸ் எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் அங்க இருக்கு. ஸோ இதை எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி என்னால ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியாது. இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற மாதிரி வரையலாம், இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி வரையலாம். பட் 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி வரைய முடியாது இல்லையா? ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது லைன். லைன்னா என்னது? லைன்னா லைன்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குமா? ஸோ ஒரு லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ இந்த லைனை நம்ம எப்பயுமே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரியில எப்பயுமே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இப்படி 2 பக்கம் ஆரோ போட்டு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த ஆரோவுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இப்படி நம்ம எவ்வளோ வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். இந்த லைனுக்கு ஒரு லென்த், பர்ஃபெக்ட் லென்த், அதாவது ஃபைனட் லென்த் இல்லை அப்படின்றது அர்த்தம். சரியா? இப்போ லைன் செக்மெண்ட்ன்றது என்ன? இப்போ டிரா எ லைன் செக்மெண்ட் ஆஃப் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 சென்டிமீட்டருக்கு லைன் வரைகிறப்போ இந்த 2 பாயிண்ட் வச்சுப்போம். சாரி, ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கேலில் மெஷர் பண்ணி இன்னொரு பாயிண்ட் வச்சுருவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய 5 சென்டிமீட்டர். இங்க என்ன பண்ண மாட்டோம்னா அந்த ஆரோ வச்சு ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா லைன் செக்மெண்ட். இங்க ஆரோ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணா லைன், இந்த ஆரோ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணா இந்த லைனோட லென்த் என்னது? எனக்கு இன்ஃபைனட்டா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம்.
எனக்கு லைன் செக்மெண்ட்ன்றது ஒரு ஃபைனட் லென்த் இருக்கு. ஸோ அதுதான் லைன் செக்மெண்ட். ஸோ இந்த லைன் செக்மெண்ட் அப்படின்றது என்னது? எனக்கு பார்ட் ஆஃப் லைன். இந்த லைன் போயிட்டே இருக்கு, அதுல இந்த ஒரு பார்ட் தான் எனக்கு என்னது அப்படின்னா 5 சென்டிமீட்டர். அப்போ லைன் செக்மெண்ட்ன்றது பார்ட் ஆஃப் லைன் ஆயிடுச்சா? இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கு? உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ்லாம் தெரியும்? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ லைன்ஸ்ல வந்து நம்ம ஒரு 5 டைப் ஆஃப் லைன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா 2 லைன் இருக்கும், அந்த ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை இன்டர்செக்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி 2 லைன்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ இந்த 2 லைனும் எனக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கன்கரண்ட் லைன்ஸ். ஸோ கன்கரண்ட் லைன்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ கன்கரண்ட் லைன்ஸ்னா என்னது? இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா 2 lines cross each other at one point அப்படின்னா intersecting lines. இப்போ concurrent linesனா என்னது? 2 or more lines. ஸோ இப்போ 2 or more lines எனக்கு ஒரே பாயிண்ட்ல பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் concurrent lines. ஸோ அப்போ எனக்கு இப்படி ஒரு லைனு, இப்படி லைனு, இப்படி இப்படி எப்படி வேணா இருக்கலாம். ஸோ 2 or more lines எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே எனக்கு ஒரே பாயிண்ட்ல பாஸ் ஆச்சுன்னா அதுதான் concurrent line. மூணாவது என்ன அப்படின்னா parallel lines. ஸோ parallel linesனா நமக்கு என்ன தெரியும்? parallel லைன்னா 2 லைனு எனக்கு parallel இப்படி இருக்கும். இந்த 2 லைன் என்ன பண்ணாது? எனக்கு எந்த பாயிண்ட்லயுமே ஜாயினே ஆகாது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா parallel lines அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாலாவது perpendicular lines. perpendicular linesனா என்னது? எனக்கு இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, இந்த ஆங்கிள் எவ்வளவு வேணா இருக்கலாம், அது இன்டர்செக்டிங் லைன்ஸ். இப்போ பர்பண்டிகுலர் லைன்ஸ்ன்றது எனக்கு 2 லைனும் எக்ஸாக்டா 90 டிகிரில இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஸோ இது எல்லா லைன்ஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்டா ஒரு லைன் இருக்கு, என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் தான் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எனக்கு இப்படி நிறைய லைன்ஸ் போயிட்டு இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த நிறைய லைன்ஸ் போயிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் கட் பண்ற மாதிரி நான் இப்படி ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டிரான்ஸ்வர்சல் லைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு எத்தனை லைன் வேணா parallel லைன்ஸ் இருக்கலாம், இல்ல பர்பண்டிகுலர் லைன்ஸாவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் கட் பண்ற மாதிரி நான் ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய டிரான்ஸ்வர்சல் லைன்ஸ். சரியா? ஸோ இது லைன்ஸ். அப்புறம் மூணாவது என்ன சொன்னா ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொன்னோமா. ஸோ ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்னது? நமக்கு 2 ரேக்குள்ள இருக்கிற அந்த டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரேனா என்னன்னு சொன்னோம்? ரேனா என்ன நீங்க சொல்லியிருந்தோமா? சொல்லலை இல்லையா? ஸோ லைன் செக்மெண்ட் இது. ரே அப்படின்றது நம்ம எப்படி வரைவோம் அப்படின்னா எனக்கு ஒரு சைட்ல ஃபிக்ஸடா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஃபிக்ஸட். இங்க இருந்து நான் எப்படி ஒரு ஆரோ போட்டு வரைகிறேன் அப்படின்னா ஒரு சைடு பாயிண்ட்டும் இன்னொரு சைடு ஒரு ஆரோ போடுறோம் அப்படின்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க இருந்து எனக்கு லைன் செக்மெண்ட்டை என்ன பண்ண முடியாது? எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இங்க ஆரோ இருக்கு அப்படின்னா இங்க இருந்து நான் எவ்வளவு வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுதான் ரே. 2 ரேக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த 2 ரேக்கும் நடுவுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் இல்ல அந்த ரொட்டேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிள் எத்தனை டைப்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஏன்னா இந்த ஆங்கிள்ஸ் பத்தி நிறையவே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா அக்யூட் ஆங்கிள், அடுத்து ரெண்டாவது என்னது ரைட் ஆங்கிள், மூணாவது அப்டியூஸ் ஆங்கிள், அப்புறமா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், அப்புறம் என்னது லாஸ்ட்ல ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிளா. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்புறம் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள்னா நமக்கு எப்படி இருக்கணும்? ஆங்கிள்ஸ் எல்லா ஆங்கிளும், அதாவது நமக்கு என்ன ஃபிகர் கொடுத்திருந்தாலும் அந்த ஃபிகர்ல எத்தனை ஆங்கிள்ஸ்லாம் வருதோ அந்த எல்லா ஆங்கிள்ஸும் எனக்கு லெஸ் தேன் 90 இருந்துச்சு அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள்னா என்னன்னு சொல்லுவோம்? எனக்கு ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்டியூஸ் ஆங்கிள்னா எனக்கு கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு ஆங்கிள் கிரேட்டர் தேன் 90 இருந்தா போதும். கிரேட்டர் தேன் 90 ஆனா எப்படி இருக்கணும்? லெஸ் தேன் 180 டிகிரியா இருக்கணும்.
அதாவது 90 to 180 டிகிரிக்குள்ள ஏதாவது இருக்கணும். பட் எல்லா ஆங்கிளும் அப்படி இருக்க தேவையில்லை. ஏதாவது ஒரு ஆங்கிள் இருந்தா போதும். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா என்னது? நமக்கு எக்ஸாக்டா தீட்டா வந்து 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்னன்னு சொல்லுங்க. ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்னது? அப்போ கிரேட்டர் தேன் 180 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எங்க பார்த்தோம் இதுக்கு முன்னாடி? ஞாபகம் இருக்கா? கிளாக்ல பார்த்தோமா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்? ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிரேட்டர் தேன் 180 டிகிரி. ஸோ அப்போ இது கிரேட்டர் தேன் 180னா 180ல இருந்து 360 வரைக்கும் என்ன ஆங்கிள் வேணா இருக்கலாம். ஸோ இதுதான் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிள் எல்லாமே தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போ பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ரெண்டு ஆங்கிளா சேர்ந்தா என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்ன? இப்போ இங்க ஒரு ரே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க ஒரு லைன் பாஸ் ஆகுது. அப்போ இது ஒரு தீட்டா 1, இது வந்து தீட்டா 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த தீட்டா 1ம் தீட்டா 2ம் எனக்கு காமனா ஒரு ரே வழியா பாஸ் ஆகுதா? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரிலேயே பார்த்தோம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா என்னது? ஏதாவது ரெண்டு ஆங்கிள நான் ஆட் பண்றப்போ 90 டிகிரி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். மூணாவது என்னது நமக்கு? சப்ளிமெண்டரி ஆங்கிள். சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்னது? ஏதாவது ரெண்டு ஆங்கிள நம்ம ஆட் பண்றப்போ 180 டிகிரி வரணும். ஓகேவா? ஸோ இது சப்ளிமெண்டரி ஆங்கிள். அடுத்து வேற என்ன ஆங்கிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? சப்ளிமெண்டரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் வந்துருச்சு. அடுத்து வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? ஓகே. ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சுக்கணும். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், இதுல எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்றதுலாம் முக்கியம். ஸோ இங்க பாக்குறோம்ல இந்த பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ இதை வச்சுதான் நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்ல இருந்து கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ்ல எனக்கு இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். சிமிலர்லி எனக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது 1, இது 2, 3, 4 அப்படின்னு வச்சுட்டா நமக்கு இங்க என்ன இருக்கும்? ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 3, ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 4. இதுதான் நம்மளுடைய வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அடுத்த ஆங்கிள் என்னன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் புதுசா இருக்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னா என்னன்னா, இப்போ எனக்கு ரெண்டு லைன் போயிட்டு இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த ரெண்டு லைன் போயிட்டு இருக்கு. இதுக்கு நான் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வரைகிறேன். டிரான்ஸ்வர்சல் லைன்னா என்னது? இங்க எத்தனை லைன் இருந்தாலும் அதை கட் பண்ற மாதிரி நான் ஒரு லைன் வரைஞ்சா அதான் டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ அந்த லைன்ல எனக்கு இந்த ஆங்கிள், என்னென்ன ஆங்கிள்னா இங்க இருக்க சான்சஸ் இருக்கு? இந்த ஆங்கிள் இருக்கும், இங்க ஆங்கிள் இருக்கும், இந்த ஆங்கிள், இது 4 ஆங்கிள் இங்க அத மாதிரி 4 ஆங்கிள் இருக்கும். ஸோ அப்போ இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு வச்சுக்கோ. ஸோ இங்க கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இங்க 2 இருக்கா? ஸோ இந்த ஆங்கிளும் இந்த 5ன்ற ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ 2வும் 5வும் ஈக்குவல். அடுத்து வேற என்ன ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? இந்த 1 இருக்கா? ஸோ இந்த 1ம் இந்த 8ம் ஈக்குவல். ஸோ அதுதான் நம்மளுடைய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? புரியுதா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னா என்னன்ட்டு? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்றது எனக்கு ரெண்டு லைன் போயிட்டு இருக்கு, அதை கட் பண்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வரைகிறோம். ஸோ இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ இது θ1, இது θ2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த θ1 ஈக்குவல் டு θ2. இதுதான் நம்மளுடைய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இது வந்து இன்டீரியர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு வச்சுக்கலாம். இது என்னது? இந்த சைடு இருக்கிறதும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான். ஸோ இது θ3, இது θ4ன்னு வச்சுக்கிட்டா θ3 ஈக்குவல் டு θ4. அடுத்து வேற என்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நமக்கு? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் 4, 7 இருக்கா? ஸோ இங்க பாருங்க, இங்க 4, இங்க 7. ஸோ இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான். ஸோ இங்க 3, இங்க 6. ஸோ இது எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ எந்தெந்த ஆங்கிள் ஈக்குவல்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த 2 அப்படின்றதுக்கு வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு 8ஓட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்.
ஸோ அடுத்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது எனக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து இங்கே இப்படியே பேரலாக இப்படி இருந்துச்சா. ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள் அப்படின்றது நமக்கு இப்படியே பேரலாக இருக்காம எப்படி இருக்கும், சேம் ரெண்டு லைன் இருக்கு. ஸோ இங்கே ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வரைகிறோம்னு வைங்க. ஸோ இந்த ஆங்கிளும் எனக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும். சரியா. ஸோ இசட் மாதிரி ஃபார்ம் ஆகுற இடத்துல எனக்கு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு இசட் ஃபார்ம் ஆகுதா. ஸோ இங்கே ஒரு இசட் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2. அடுத்த இசட் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு வைக்கலாம். ஸோ அடுத்த இசட் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இங்கே இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருது, இதுவும் இசட் தான். கரெக்டா, இசட் ஷேப்ல, எக்ஸாக்டா இசட் கிடையாது. ஸோ இசட் ஷேப்ல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும். கரெக்ட். ஸோ இது வந்து 3, இது 4 அப்படின்னு வச்சுக்கிட்டா ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னா சேம் டைரக்ஷன்ல இருக்க θ1 θ2. ஸோ இங்க ஆல்டர்னேட் ஆங்கிள்னா இந்த θ1 என்னது, இந்த தீட்டாக்கு வேற ஏதாவது நேம் வச்சோம் அப்படின்னா இது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அடுத்து ஜெட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேயும் எங்கெல்லாம் ஜெட் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க, அங்க இருக்கிற அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா பைசெக்டார்ஸ். பைசெக்டார்ஸ்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ ஆங்கிள் பைசெக்டார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பைசெக்டார்ஸ்னா ஈக்குவலா ரெண்டு ஹாஃபும் டிவைட் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இங்கே 60 இங்கே 60 அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுவும் 60 தான். இப்போ நான் இந்த பாயிண்ட்ல பைசெக்டார் வரைகிறேன். அப்படி பைசெக்டார் வரைஞ்சா எனக்கு இங்கே இருக்கிற ஆங்கிள் என்ன, ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது 30 டிகிரி, இது 30 டிகிரி அப்படின்றது ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா இன்டர்னல் பைசெக்டார் ஆங்கிள் இல்லை இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுலயே நமக்கு எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார்னா இது என்னது, எனக்கு இந்த ஃபிகர்க்குள்ளேயே இருந்து எனக்கு அந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்போ இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த ஆங்கிளை நான் பைசெக்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ இது பைசெக்டார் அப்படின்னா எனக்கு இங்க என்னது, இங்க ஹோல் தீட்டானா இது θ/2, இது θ/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்தோமா, என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் வந்துச்சுன்னு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்திருக்கும். வெர்டிகலி ஆப்போசிட், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு சம்மரி மாதிரி ஒன்று கொடுத்துடலாமா. ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த டயக்ராமை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை கட் பண்ணுற மாதிரி நான் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆங்கிள் 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, 8 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆங்கிள்ஸையும் ஒட்டுமொத்தமாக நம்ம என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆங்கிள்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் அண்ட் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் எதெல்லாம் வரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் எதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் எழுதிடலாமா, அது ஈஸியாக இருக்குமா. ஸோ ரெண்டாவது இன்டர்னல் ஆங்கிள்ஸ். ஸோ இன்டர்னல் ஆங்கிள்ஸ்ன்றது அந்த ரெண்டு ஃபிகருக்கும் நடுவில் இருக்கிற கேப்ல எனக்கு ஃபுல்லாக கவர் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய இன்டர்னல் ஆங்கிள். ஸோ எதெல்லாம் இன்டர்னல் ஆங்கிள் வரும், இந்த 7, 5, அப்புறமா 4, 2. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது இன்டர்னல் ஆங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ இன்டர்னல் ஆங்கிள்ஸ் என்னது 5, 7, 4, 2. ஸோ இது இன்டர்னல் ஆங்கிள். அப்போ எக்ஸ்டர்னல் ஆங்கிள் என்ன வந்துடும், இந்த வெளியில இருக்க எல்லாமே எக்ஸ்டர்னல் ஆங்கிள். ஸோ 1, 3, 6, 8 இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆங்கிள். ஓகேவா. ஸோ மூணாவது ரிசல்ட் என்ன அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன, எதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் ரீகால் பண்ணிடலாமா. ரெண்டு பேரலல் லைன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து டிரான்ஸ்வர்சல் லைன் வரைஞ்சா இது தீட்டா இதுவும் தீட்டா ஈக்குவலா இருக்கும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க எந்தெந்த ஆங்கிள்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ எந்தெந்த ஆங்கிள்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
இங்க 1 இருக்கா? ஸோ 1ம் 2ம் ஈக்குவல். கரெக்ட் தானே? 1ம் 2ம் ஈக்குவல். அடுத்து வேற என்ன ஈக்குவலா இருக்கலாம்? இங்க 3 இருக்கா? ஸோ இந்த 3யும் இந்த 4ம் ஈக்குவலா? ஸோ ஆங்கிள் 3யும் 4ம் ஈக்குவல். வேற என்ன பண்ணலாம்? இந்த 5 இந்த பக்கம் இருக்கு. ஸோ இந்த 5 இந்த 6. ஸோ இதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ 5 ஈக்குவல் டு 6. மிச்சம் இந்த பக்கம் என்ன இருக்கு? 7 8. ஸோ இந்த 7ம் 8ம் நமக்கு என்னது அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இசட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இசட் மாதிரி எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இசட் மாதிரி எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்க ஒரு இசட் இது வந்துருமா? கரெக்டா? ஸோ அப்போ இங்க இசட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஆங்கிளும் 5ம் 4ம் நமக்கு என்ன கிடைச்சிடும்? 5ம் 4ம் ஆப்போசிட் alternate angles. So 5ம் இந்த 4ம் நமக்கு alternate angles. அதுக்கு அடுத்த z நமக்கு எங்க ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு? அடுத்த z இந்த 2க்கும் 7க்கும் வச்சு ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ அடுத்த z இங்க. ஸோ இது இது இது. ஸோ இப்படி ஃபார்ம் பண்றப்போ இந்த 2ம் 7ம் நமக்கு alternate angles ஆயிடும். ஸோ இப்போ என்னெல்லாம் ரெண்டு alternate angles? 2ம் 7ம் alternate angles. வேற என்ன சொல்லணும்? இந்த 4ம் 5ம் எல்லோ கலர்ல இருக்குல்ல? ஸோ அந்த 4ம் 5ம் alternate angles. வேற ஏதாவது alternate angles இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ எழுதுனது எல்லாமே இங்க உள்ள இருக்கிற பார்ட்டுக்கு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இத இன்டர்னல் alternate angles அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து எக்ஸ்டர்னல் alternate angle வரையணும். ஸோ எக்ஸ்டர்னல் alternate angleனா என்ன வரும்? எக்ஸ்டர்னல் alternate angleனா இந்த 3 1 8 6 ரிலேட் பண்றப்போ எது alternate angles அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ இந்த 3க்கு எனக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னன்னு சொன்னோம்? இந்த 4ன்னு சொன்னோமா? ஸோ இந்த 3க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 4ன்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த 4க்கு alternate angle என்னது? இந்த 6ஆ? அப்போ 3யோட alternate angle இந்த 6. ஸோ 3யும் 6ம் எனக்கு என்னது? alternate angles equal. ஸோ அதே போல இங்க என்னது? இங்க 1 இருக்கு, இங்க 8 இருக்கு. ஸோ இது ரெண்டும் நமக்கு என்ன அப்படின்னா alternate angle. ஸோ அதுதான் exterior alternate angle. ஸோ 3 6. ஸோ 1 8. இது வந்து exterior இல்ல external alternate angles. ஓகேவா? ஸோ ஃபைனலா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்ல என்னது? vertically opposite angles. ஸோ vertically opposite angles. ஸோ இங்க vertically opposite anglesன்றது நமக்கு எங்கெல்லாம் மீட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து போடலாம். ஸோ vertically opposite angle என்ன சொன்னோம்? இன்டர்செக்ட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இந்த ஆங்கிளும் சேம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? இந்த ஆங்கிளும் சேம். இதுதான் vertically opposite angles அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. அப்போ 3யும் 5ம் சேம், 1ம் 7ம் சேம் அப்படின்னு சொல்லலாமா? இந்த பாயிண்ட்ல 3யும் 5ம் சேம், 1ம் 7ம் சேம். அடுத்து இந்த பாயிண்ட்ல வரப்போ 4ம் 6ம் ஈக்குவல், 2ம் 8ம் ஈக்குவல். ஓகேவா? ஸோ எழுதிக்கலாம்ல 3 5 1 7. ஸோ vertically opposite angle வந்து 3 5 1 7. அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல என்னென்னலாம் வந்துச்சு? 4 6 2 8. இது ரெண்டும் நமக்கு vertically opposite angles. ஸோ 4 6 2 8. வேற என்ன ஆங்கிள் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆங்கிள்ஸும் எழுதிட்டோமா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? கான்செப்ட் புரியுதா? ஓகே. ஸோ இதை வச்சு தான் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம்மு வந்து போட போறோம். ஸோ சம்முக்குள்ள போலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? நோட்ஸ் காப்பி பண்ணிட்டீங்களா? நோட்ஸ் இல்லைன்னா ஏதாவது பேஜ் நான் காமிக்கணுமா? ஆங்கிள்ஸ் பேஜ்ல நோட்ஸ் யாருக்காவது ஏதாவது பேஜ் காமிக்கணுமா? கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஓகே. ஸோ இது வரைக்கும் எழுதிருந்தீங்க அப்படின்னா எது எந்தெந்த ஆங்கிள்னு ஒரு வாட்டி கிளான்ஸ் பாத்துருங்க. ஏன்னா நம்ம கேட்கறது இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா பாலிகன்ஸ்க்கு போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ பாலிகன்ல நமக்கு உள்ள இருக்கிற அந்த டயகனல்ஸ் வச்சு தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
சம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க ஏஓபி, இது ஓ பாயிண்ட், இது பி. இப்போ இது சிடி, இது சி, இது டி, இது வந்து 67 டிகிரி. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிவன் ஃபிகர் ஏஓபி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஸோ இந்த கிவன் ஃபிகர் ஏஓபி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். கொஸ்டின் டிக்டேட் பண்றேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இந்த கிவன் ஃபிகர் AOB is a straight line where angle AOC equal to 67 degree and the bisector of BOC is OD and the bisector of angle BOC is OD. What is the value of BOD? டயக்ராமும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ டயக்ராமும் நம்ம வரையணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் பிஓடி தான் என்னன்னு கேட்குறாங்க. பிஓடி எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் தான் என்னன்னு கேட்குறாங்க, இந்த பிஓடி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? பிஓசி, த பைசெக்டர் ஆஃப் பிஓசி வந்து ஓடி. ஸோ அப்போ இங்கே இருக்குல்ல பிஓசி, ஸோ இந்த பிஓசியோட பைசெக்டர் பிடி. அப்போ பைசெக்டர் பிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது டோட்டலா ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் நமக்கு தீட்டா பை 2, இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் தீட்டா பை 2. அதுதான் வந்து பைசெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? இந்த பாயிண்ட் வழியா இந்த மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இது 180 டிகிரின்னு தெரியும். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணலாம்? 180 மைனஸ் 67 போட்டா டோட்டலா தீட்டா கிடைச்சிருமா? அதாவது இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது டோட்டலா நமக்கு 67, 180 மைனஸ் 67 போட்டா இந்த ஆங்கிள் என்னன்னு கிடைச்சிடும். ஸோ இந்த ஆங்கிள் என்ன வந்துடும்? 67னா 113. ஸோ இது 113. இப்போ எனக்கு இந்த ஓடின்றது பைசெக்டர். ஓடி பைசெக்டர்னா ஈக்குவலா டிவைட் பண்ணும். அப்போ 113/2 அதான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து 56, 55.5 டிகிரி, 55, 56.5 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 113/2 பைசெக்டர்னால. ஸோ ஆன்சர் 56.5. ஓகே, ஸோ இவ்வளோதான். சிம்பிளாக யோசிச்சா போதும். பட் ஆனால் அந்த தியரிலாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கொஷின், இந்த ஃபிகர் ஏபி parallel to CD and the angle AFE equal to 30 degree. Then angle FCD என்னது? Then FCD is. So இங்க டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது A, F வந்து 90 டிகிரி. ஸோ இது E, இது ரெண்டும் parallel. ஸோ இது E, B, இது CD. இப்போ ஆப்ஷன் வந்து 60, 120, 90, 45. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏபியும் எனக்கு சிடியும் பேரலல். ஏஎஃப்இ வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிவனை டயக்ராம்ல வரைஞ்சிடலாமா? ஸோ ஏஎஃப்இ இது வந்து 30 டிகிரி. இப்போ என்ன கேட்குறாங்க? எஃப்சிடி இந்த ஆங்கிள் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஆங்கிளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இங்க இசட் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இங்க என்ன பண்ணுது? இங்க இசட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இங்க ஆல்டர்னேட் ஆங்கிள் என்ன வந்துடும்? இந்த ஆங்கிள் தான் வருமா? கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆல்டர்னேட் ஆங்கிள். இப்போ இது 30, இது 90 அப்படின்னா இது என்ன ஆங்கிள்? இது 30, இது 90. சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்னது? 180 டிகிரி. அப்போ இது 16 வந்துடும். ஸோ இது ரெண்டும் ஆல்டர்னேட்னு யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு யோசிக்கலாம். இது 60னா இது 120 டிகிரி. அப்போ இது 120னா இதுவும் நமக்கு என்னது? 120 டிகிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இது 30, இது 90, அப்போ இங்கே 60. அப்போ மிச்சம் இருக்க இது 120. இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 120 டிகிரி. ஓகேவா? ஸோ பார்த்ததும் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் எந்தெந்த ஆங்கிள் எங்கெங்க அப்ளை பண்ணணும்னு தெரியணும். ஸோ அடுத்த டயக்ராம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இதுதான் அடுத்த டயக்ராம். இந்த
இந்த பக்கம் ஆங்கிள் 1, இந்த பக்கம் வந்து ஆங்கிள் 2. ஸோ இங்கே 3, இங்கே 4, இது 5, 6, 7, 8, இங்கே 9. ஸோ இப்போ கொஷின் வந்து XYZ are parallel lines and T is a transversal line. ஸோ இதுதான் வந்து T is a transversal line intersecting them all. Which of the following angles are same? ஸோ இங்கே 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்தது எல்லாமே வந்து அவங்க ஆங்கிள்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் ஆர் சேம்? ஆப்ஷன் வந்து 2, 3, 5, 2, 6, 8, 1, 4, 9, 4, 5, 7. ஸோ இங்கே எந்தெந்த ஆங்கிள்ஸ்லாம் சேம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்னது 2, 3, 5ன்னு இருக்கு. ஸோ 2 இங்கே, 3 இங்கே. ஸோ 2 இங்கே, 3 இங்கே. ஸோ 2, 3 ஓகே, பட் ஆனால் 5 இந்த பக்கம் இருக்கு. ஸோ இந்த 5 இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா? 2, 3, 5 இந்த பாயிண்ட்ல வெர்டிக்கலி ஆப்போசிட்டா இருந்தா 3, 5 ஈக்குவல். ஸோ அப்போ 2 இங்க என்னது நமக்கு ஈக்குவலா இருக்க சான்ஸ் இருக்கா? ஓகேவா? ஸோ இது சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து 2, 6, 8. ஸோ 2 இங்க இருக்கு, 6 நமக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ 2, 6 வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வராது. அடுத்து 1, 4, 9. ஸோ 1 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு. ஓகேவா? 1, 4 ஈக்குவலா இருக்கலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகே, பட் ஆனா 9 வந்து இங்க ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? 4 இங்க இருக்கு, 1, 4 இது 7 அப்படின்னா 1, 4, 7 ஈக்குவலா இருக்கும். இந்த பாயிண்ட்ல பாக்குறப்போ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ 7ம் 9ம் நமக்கு ஈக்குவலா இருக்க சான்சஸ் இருக்கா? இங்க ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 1, 4, 7 ஈக்குவலா இருக்கும். இப்போ எனக்கு இங்க வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால 7ம் 9ம் ஈக்குவலா இருக்க சான்சஸ் இருக்கு. அப்போ 1, 4, 9 3 ஈக்குவலா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து 4, 5, 7. 4, 5 நமக்கு ஈக்குவலா இருக்க இங்க சான்ஸே இல்லை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் போயிடும். இப்போ ஏசில எது கரெக்ட் ஆன்சர் வரும்? ஸோ இது 2, இது 3, 5. ஸோ 2, 3, 8 கரெக்டாக இருக்கும். ஆனால் 2, 3 இங்கே 5. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 2, 3 மட்டும் தான் கரெக்டாக வரும். இந்த பக்கம் நமக்கு என்னது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மூலமாக தான் 3, 5 ஈக்குவலாக வரும். ஓகேவா? நான் பேசுறது புரியுதுல? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எதுன்னு தெரியுதுல? ஸோ 2 லைன் போகும். ஸோ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்புறமா இந்த இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எனக்கு இங்க கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ல 2, 3, 8 ஈக்குவலா இருக்க சான்சஸ் இருக்கு. இங்க 3யும் 5ம் எனக்கு ஈக்குவலா இருக்கும். எந்த கன்சிடர் பண்ணா நமக்கு ஈக்குவலா இருக்கும்? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள கன்சிடர் பண்ணா. ஓகேவா? ஸோ சிமிலர்லி 1, 4, 9க்கு எனக்கு 1, 4, 7 தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். 9 வந்து நமக்கு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 9க்கு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் இங்க பாக்குறப்போ 9ம் 7ம் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது கரெக்ட் இருக்க சான்சஸ் இருக்கு? ஏன்னா நமக்கு போத் த ஃபாலோயிங், போத் அபவ் அப்படிலாம் கொடுக்கல. ஸோ இது NTPC 2021ல கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ இதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரும் நமக்கு? ஆப்ஷன் ஏவா சிவா? ஏன்னா BD ஈக்குவலா வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ ஏவையும் சியையும் எலிமினேட் பண்றதுக்கு நமக்கு ரீசன் தான் தெரியணும். ஸோ எது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சொல்லுங்க? இங்க 1 இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் இங்க 9 போயிட்டு இருக்கு. அப்போ இந்த 1ம் 9ம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டா என்ன வந்துடும்? ஆல்டர்னேட் ஆங்கிள் அப்படின்னு வந்துடும். ஸோ இங்க இந்த வெர்டிகலி ஆப்போசிட்னு எடுத்து தான் ஈக்குவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1, 4, 9 எனக்கு இங்க என்ன வந்துருச்சு? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்லயும் ஈக்குவல்னு வருது. கரெக்டா? ஸோ அப்போ இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட 2 கண்டிஷன் இருக்கு. ஸோ நமக்கு மேஜரா எது கரெக்டோ அதுதான் போடணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏன் போடக்கூடாதுன்னா 2, 3 ஓகே. நம்ம மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணோம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே ஃப்ளோல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வரல அப்படின்றப்போ, ஏன்னா இங்க நம்ம 3 பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்க நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு 3, 5 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணக்கூடாது. இந்த 3 பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்றப்போ எனக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்ன வருது அப்படின்றதான் செக் பண்ணணும்.
ஸோ ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா, consider the following statement and choose the correct option. Statement என்னன்னா, when two straight lines intersect each other. So two straight lines எனக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா intersect each other. அப்போ என்னெல்லாம் வந்து நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. Then adjacent angles are supplementary. Adjacent angles are supplementary. அடுத்த opposite angles are complementary. ஸோ இது ரெண்டு கன்க்ளூஷன்ல எது கரெக்ட் எது ராங் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சொல்லிடவா? ஸோ ஆப்ஷன் வந்து 1 2 ரெண்டுமே இன்கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து 1 2 ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி 1 இன்கரெக்ட் 2 வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து 1 கரெக்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஸோ 2 வந்து இன்கரெக்ட். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகிறப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா என்ன அர்த்தம்? எனக்கு 180 டிகிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் என்னது? எனக்கு காமனா இங்க ஒரு லைன் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிளும் எனக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரெண்டு லைன் இருக்கு. அப்போ இங்க இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்த்தா எனக்கு 180 டிகிரி தானே. ஸோ இது 180 டிகிரி தான். அப்போ இந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா 180 டிகிரி தான். அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்றது நமக்கு ட்ரூவா ஃபால்ஸா? கரெக்ட் தானே? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஸோ 180 டிகிரி கரெக்ட். ஸோ அடுத்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு இன்டர்செக்டிங் லைன் எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா இங்க ஒரு ஆங்கிள் இங்க ஒரு ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் நான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு. ஆனா இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டிப்பா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி 90 டிகிரியா தான் இருக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. சப்போஸ் இது வந்து எனக்கு 30 டிகிரி, இதுவும் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 60 தான் வரும். நமக்கு 90 இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ நமக்கு இங்க ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட், செகண்ட் ஒன் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரியுதா எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும்னு? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின், in a figure BC parallel to DE, find the value of x. ஸோ ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது A, இது 38, இது D, இது E, இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது ரே. ஸோ இது C, இதுவும் ரே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆங்கிள் வந்து 122 டிகிரி. ஸோ இது 38 டிகிரி. எக்ஸ் இங்கே தான் இருக்கு. ஸோ எக்ஸ் இங்கே தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கா? ஸோ அதனால நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, அங்கே டாட் இருக்கு. நான் ஜஸ்ட் என் சேக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஆன்சர் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இது 122. அப்போ இது என்னது? 180 மைனஸ் 122வா? கரெக்டா? ஸோ 180 மைனஸ் 122னா 58, ரைட்? ஸோ அப்போ இங்க தனியா ஒன்று இருக்கு. ஸோ இது ஏ, இது எக்ஸ், இது என்னது நமக்கு 58. இது 58 வந்துருச்சு. ஸோ இது 58. அப்புறம் இங்க என்னது? இது 38 டிகிரி அப்படின்னா எனக்கு இங்க என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இதுவும் 38ஆ? கரெக்ட் தானே? இது 38னா இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 38. ஸோ இது 38. அப்போ இங்கே ஹோல் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ட்ரையாங்கிள்ல 38 58னா 180ல இருந்து மைனஸ் பண்ணா போதுமா எக்ஸ் கிடைக்கிறதுக்கு? ஸோ 180 மைனஸ் 38 மைனஸ் 58. ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏ வந்து 20, பி 38, சி 142, டி வந்து 84. ஓகே தானே? ஸோ இந்த 38 இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இது 38ன்னு வந்துடும். இது ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ இதில் 122 போயிடுச்சு அப்படின்னா இந்த மிச்சம் இது கிடச்சிரும்.
ஓகேவா? ஸோ 180 மைனஸ் 38 மைனஸ் 58ன்னு போட்டு ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் என்ன வருது? மேம். ஓகே, ஸோ 84. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ அண்ட் இந்த given figure AB and CD are parallel lines. O is a point such that CDO equal to 70 degree. ஸோ என்ன டயக்ராம் சொல்லிடுறேன். ஸோ இதான் டயக்ராம். இது A, இது B, இது ODC. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? parallel lines ABயும் CDயும். CDO வந்து நமக்கு 70 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ CDO அப்போ இதுதான் CDO. அப்போ இது நம்மளுடைய 70 டிகிரி. அண்ட் DOB ஈக்குவல் டு 100 டிகிரி. D இங்க இருக்கு, OB. ஸோ அப்போ இந்த O இங்க இருக்கிறதா நமக்கு 100 டிகிரி. ஃபைண்ட் த ஆங்கிள் ABO அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன பண்ணணும், நம்ம எப்பயும் போல இந்த நடுவில் ஒரு லைன் வரைஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற இந்த 2 லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இல்லை ரைட் ஆங்கிள் ஏதாவது வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சால்வ் பண்ணால் என்ன வரும், இது 70 அப்படின்னா என்னது, இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது 70 வருமா வராதா, இல்லை இது 100. அப்போ இந்த பாயிண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது 100 அப்படி யோசிக்கலாமா. ஸோ இது 100, அப்போ இந்த பாயிண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 100 இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இது 100 அப்படின்னா இங்க என்ன இருக்க சான்ஸ் இருக்கு, ஆப்ஷனும் கொடுத்துட்றேன். ஆப்ஷன் வந்து 80, 50, 30, 60. ஓகேவா, இது 70. இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஒரே நிமிஷம். இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 70, இது வந்து 100. இப்போ நமக்கு என்ன வேணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஆங்கிள் தான் வேணும், ABO. ஸோ இது A, இது B, இதான் O, இது C, இது D. ஸோ இந்த ஓவை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் என்னெல்லாம் வரும், ஸோ இந்த பக்கம் இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இதை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே இது 100. ஸோ இது என்ன சொல்லணும், 100. அடுத்து வேற என்ன பண்ணலாம், இந்த சைடு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது 70. அப்போ இந்த ஆங்கிள் என்னது, 110. ஸோ இந்த ஆங்கிள் 110. ஸோ இந்த ஆங்கிள் 110னா நமக்கு இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வேற என்ன சொல்லலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வரப்போ இதுவும் 110 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டு தானே, ஓகேவா. அப்படி இல்லைன்னா இது 100னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்போ இது 80 டிகிரி அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது 80 டிகிரின்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா மிச்சம் நமக்கு இந்த ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிள் தெரியணும்னா இந்த ஆங்கிள் என்ன வேணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ இது 110 டிகிரினா வேற என்ன நமக்கு 110 இருக்க சான்சஸ் இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இது 110. அப்போ இங்க இசட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சோம்னா இங்க இருந்து இங்க இந்த இசட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இது 110ன்றப்போ இது 110ஆ, ஓகேவா. ஸோ இங்க என்ன இருக்கு, ஸோ இது A,
இது இங்கே. ஸோ இதான் ஆங்கிள். ஸோ இதை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ இதை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு 110 டிகிரி. ஸோ இது 110னா இந்த பக்கம் எனக்கு இது 110ஆ? ஏன்னா இங்கே ஒரு இசட் ஃபார்மேஷன் வருது. ஸோ அப்போ இது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ இது 110னா இது 110. அப்போ இங்கே 18 வந்துடும். ஸோ இங்கே ஏற்கனவே நமக்கு 18 இருக்கு. சாரி 17 வருமா? 180லேருந்து 110 போச்சுன்னா இது வந்து 17 வரும். ஸோ 70 80. அப்போ 70 80 150. நமக்கு இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா இது 30 டிகிரியா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் என்டிபிசிலையும் குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க. ஜேஇல நமக்கு ரேராக இந்த கொஷின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஷின் வந்து இந்த கிவன் ஃபிகர் ஏஓபி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். செவன்த் கொஷினா? செவன்த் கொஷின். இந்த கிவன் ஃபிகர் ஏஓபி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஏ, இது ஓ, இது பி. இந்த ஓல ரெண்டு ஆங்கிள் இருக்கு, ஏஓசி. ஸோ ஏஓசி ஈக்குவல் டு 3x plus 20. AOC equal to 3x plus 20. BOC equal to 4x minus 36. இதுல வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம்ல. ஸோ இதில் என்னது, நமக்கு ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடணும்? 180 டிகிரி வரணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எனக்கு 180 டிகிரியோட ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணிட்டு என்ன ஆப்ஷன் வருதுன்னு சொல்லுங்கள். என்ன வந்துச்சு செவன்த் கொஸ்டின் ஆன்சர்? (3x plus 20 plus 4x minus 36 equal to 180 degree. So அப்போ இது 3 4னா 7x minus 16 equal to 180. So 7x equal to 196. அப்போ x ஓட வேல்யூ 2ல 14, remainder 5. So 8. So x value 28. So 28 வந்துச்சா 7th question. So 8th question. இதுக்கு find the angle x. ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதான் எக்ஸ் இருக்கு. ஸோ இதை பேரலாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே இந்த ஆங்கிள் தெரிஞ்சா இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? இது 110. அப்ப இங்க இருந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எது 110 இருக்க சான்ஸ் இருக்கு? இது 110 இருக்க சான்ஸ் இருக்கா? ஸோ நமக்கு எப்பயும் இந்த லைன் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இது டிரான்ஸ்வர்சல் லைன் வரைவோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ரெண்டு லைன் நம்ம போட்டிருக்கோம், இங்க டிரான்ஸ்வர்சல் லைன் போகுது. சரியா? ஸோ இது 110 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதுவும் 110 தானே? இப்போ இந்த கண்டிஷன்ல தானே இருக்கும். ஸோ அப்போ இது 110னா இதுவும் 110. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்ன வந்துடும்? 110 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது 110, அப்போ இது 20 கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ 110 plus 20 130.
ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? அப்போ 130, 180ல 130 போச்சுன்னா இந்த ஆங்கிள் என்ன கிடைச்சிரும்? 50 டிகிரின்னு கிடைக்குமா? புரியுதுல என்ன பேசுறேன்னு? ஸோ இது 50 டிகிரி. டோட்டலாக இந்த பாயிண்ட்ல எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரின்னு வரணும். ஸோ 180ல 50 போச்சுன்னா இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும்? 180ல 50 போச்சுன்னா புரியுதா என்ன பண்றோன்னு? இங்க ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இதுதான் இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் வெட்டுது. ஸோ இது 110 டிகிரினா இது 110. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இது 20. ஸோ அப்போ 110 பிளஸ் 20 130. 130னா 180ல 130 போச்சுன்னா மிச்சம் 50. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்கு 50. ஸோ அப்போ 180 மைனஸ் 15 போடணும். ஸோ 180 மைனஸ் 50 என்ன ஆன்சர் வந்துடும்? 113 வந்துருமா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே தானே? கொஞ்சமாவது புரியுற மாதிரி இருக்கா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அதெல்லாம் போடுறது. 9th கொஸ்டின் அடுத்து. இன் அ ஃபிகர் இஃப் PQ is parallel to ST, angle PQR equal to 110 degree and angle RST equal to 130 degree, then angle QRS என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிகர் வந்து இந்த கொஷின் நீங்கள் தான் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ பிக்யூவும் எஸ்டியும் பேரலன்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ இதுதான் பிக்யூ எஸ்டி, இது ரெண்டும் பேரலல். இந்த ஆங்கிள் ஆர்எஸ்டி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆர்எஸ்டி 130 டிகிரி. பிக்யூஆர் வந்து 110 கொடுத்துருந்தாங்களா? ஸோ இதுதான் அந்த பிக்யூஆர் 110. இப்போ எந்த ஆங்கிள் கேட்குறாங்க? கியூஆர்எஸ். ஸோ இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேரலல்னு சொல்லியிருந்தா அதை ரெண்டையும் என்ன பண்ணணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 50, 60, 40, 45. ஸோ இதில் என்ன ஆன்சர்னு சொல்லணும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு யாராவது ஒருத்தராவது ஆன்சர் போடுங்க, நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. நானே ஹிண்ட் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் ஈஸி தான். இது 130னா இது 180ல இது என்னன்னு பார்க்கணும். அப்புறம் இந்த 180ல இது என்னன்னு பார்க்கணும். அப்புறம் இந்த எக்ஸ் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த பேரலல் லைன்ஸ் எது கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டாலே நமக்கு பாதி கொஷின் முடிஞ்சிடும். ஸோ இந்த எஸ்ஸும் இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ நான் 130 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 60, 60 அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 60. ஸோ இது 130 அப்படின்னா இது 15 போட்டுடலாமா? ஸோ இது 110 அப்படின்னா இது 17 வந்துடும். ஸோ 70 + 50 நமக்கு 120. இது டோட்டலாக 180னா 120 மைனஸ் பண்ணிட்டோம்னா 60. அவ்வளோதான். ஸோ 10th கொஷின் வந்து இந்த ஃபிகர் two straight lines AB and CD intersect each other.
two straight lines AB and CD intersect each other at O. If angle AOE equal to 75 degree, find the value of ABC. Find the value of ABC respectively. So diagram வந்து இது O point. So இது A, இது B, இது C, இது D. இந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து O பாயிண்ட். இங்க இருந்து இன்னொரு ஆங்கிள் வருது, என்னன்னா AOEன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ AOE. இந்த டயக்ராம்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க ஃபிகரு. ஸோ அதெல்லாம் வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம டெக்னாமெட்ரியில் போட்ட மாதிரி நம்ம ஃபிகர் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது 75 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் 4B, இந்த ஆங்கிள் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது A, இது 2C. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது இந்த ABC தான். ஆப்ஷன்ஸ் வந்து 84, 21, 48. 21, 84, 48. நமக்கு இங்க என்னது வந்துரும், சம் ஆஃப் சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 360 டிகிரின்னு வரும் ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரிஞ்ச நம்ம ஆங்கிள் கான்செப்டை வச்சு எது ரெண்டையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஹோல் மொத்தத்தையும் ஆட் பண்ணா 180ன்னு வரும். ஸோ 4B 75 plus B plus A plus 2C, இது 360 டிகிரி. இது ஒன்று வந்துடும். இது இல்லாம அடுத்து வேற என்ன பண்ணணும், எது ரெண்டையும் பண்ணா எனக்கு 180 வரும்னு யோசிக்கணும். ஏபி மட்டும் எடுங்க, ஏபி மட்டும் இங்க எடுங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்போ ஏபிக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து 180 தானே. இந்த பக்கம் 4B plus 2C 180ன்னு வச்சுக்கலாமா. இந்த சைட் பார்க்குறப்போ இங்க பாருங்க, இந்த ஆங்கிள் 180 டிகிரி தானே. ஸோ 4B plus 2C 180. அப்புறமா இந்த ஆங்கிள் 180. ஸோ அப்போ இங்க தனியா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், தனி ஈக்குவேஷன் கிடைக்கும். இல்ல எந்த பக்கம் வந்து நமக்கு சிடி லைன் கன்சிடர் பண்றப்போ அங்க ஈக்குவேஷன் கம்மியா வருமான்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஸோ சிடி லைன் இங்க கன்சிடர் பண்றோம்னு வைங்க, இங்க நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணா 180. ஸோ 2C plus A 180ன்னு வரும். இந்த பக்கம் வந்து 4B 75B. ஸோ இது ஈஸியா இருக்கும்ல, 4B 75B. இதுல இருந்து B ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா சிடி எடுக்கிறப்போ. ஸோ அப்போ 4B 75B சிடி லைன் எடுங்க. சிடி லைன்ல இந்த பக்கம் எனக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. ஸோ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா இதுல ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். ஸோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 75 plus 5B ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 5B ஈக்குவல் டு 105. ஸோ B ஈக்குவல் டு 21. இப்போ B 21 கிடைச்சிருச்சு. அடுத்து B வச்சு நம்ம வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்க ஏபி மட்டும் எடுத்தா என்ன வரும், இந்த ஏபி எடுக்கிறோம்னு வைங்க. இந்த ஏபி எடுத்தா 4B plus 2C 180 வந்துருமா. ஸோ 4B plus 2C. இது வந்து சிடி லைனை கன்சிடர் பண்றப்போ, அடுத்து ஏபி லைனை கன்சிடர் பண்றப்போ என்ன வரும், 4B plus 2C 180. இதுல நமக்கு இப்போ B தெரிஞ்சிருச்சு. ஸோ B தெரிஞ்சிருச்சு அப்படின்னா B 21ன்றதுனால ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது தான் வரும். ஸோ இப்போ இங்கே C கண்டுபிடிக்கணும். 2C ஈக்குவல் டு 180 மைனஸ் 4B. ஸோ 4Bனா 84. ஸோ 84னா இங்க என்ன ஆன்சர் வரும், 180 மைனஸ் 84னா 96. ஸோ 96/2. ஸோ அப்போ C வேல்யூ 48. So B21, C48 option A. ஓகே தானே. எந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த given figure AB is parallel to CD. ஸோ இது CD, இது AB. ஸோ CD AB. இப்போ இங்க ஆங்கிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து 35 டிகிரி, இது 2x plus 15 டிகிரி, இது 110 டிகிரி. இப்போ ஆப்ஷன் வந்து 45, 40, 35, 67.5. இப்போ இங்க ஃபைண்ட் x, அதான் நம்மளுடைய கொஸ்டின்.
ஸோ அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, parallel லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா நடுவில் தேவைப்பட்டா நம்ம வேணா நடுவில் ஒரு லைன் போட்டுட்டு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். நடுவில் நான் எங்க இங்கே சொல்கிறேன். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஏதாவது வேணுமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டால் என்ன வரும்? ஸோ இது 35. ஸோ இங்கே என்னது ஒரு இசட் ஃபார்மேட்டில் வருதா இங்கேருந்து இங்கே. ஸோ அப்போ இது 35னா இந்த ஆங்கிள் மட்டும் 35வா? கரெக்டாக பேசுகிறேன்னா? ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு என்ன வந்துடும்? 35 அப்படின்னு கிடைச்சிடும். கரெக்ட். ஸோ இது 35. அப்போ இங்கே 110னா இங்கே இசட் ஃபார்மேஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இங்கேருந்து இது. ஸோ இது வந்து இங்கே. ஸோ அப்போ எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் படி என்ன வந்துடும்? இது 110 அப்படின்னா இங்கே 110 வந்துருமா? ஸோ இங்கே வந்து 110 வந்துடும். இப்போ இந்த பாயிண்ட்ல டோட்டலா 180 டிகிரி வேணும்னா இது 110. அப்போ இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும்? 70யா? இந்த ஆங்கிள் 70. அப்போ டோட்டலா உள்ள இருக்க ஆங்கிள் என்னது? 70 + 35. அந்த ஆங்கிள் தான் நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2x + 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. இங்க இருந்து எக்ஸ் என்ன வரும்? 105 - 15 = 2x. ஸோ அப்போ 90 = 2x. எக்ஸ் வந்து 45 டிகிரி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் parallel லைன் பார்த்ததும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நடுவில் எங்கேயாவது லைன் போட்டுறணும். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் எக்ஸ். ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஷோன் ஃபிகர் AB is parallel to DE. Find the supplementary angle of X. ஸோ ஃபிகர் வந்து இது A, இது B, இது C. ஓகே, பிக்கு நேராக நமக்கு D பாயிண்ட் இருக்கு. ஸோ இது வரைக்கும் E. இந்த ஆங்கிள் 3x, இந்த ஆங்கிள் 5x, இந்த ஆங்கிள் 4x. ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 180லேருந்து மைனஸ் பண்ணிட்டு சப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கும் ஆப்ஷன் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் வந்து 120, 150, 140, 125. ஸோ ஃபர்ஸ்ட் ஏபியை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, டிஇயை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நடுவில் தேவைப்பட்டா சிக்கு வழியாகவும் ஒரு parallel லைன் வரைஞ்சுக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதை எக்ஸ்டெண்ட் ஆகிடுமா? அடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 4xனா இது என்ன சொல்லலாம்? 180 - 4xஆ? ஸோ இது 180 - 4x. இது 3xனா இந்த இந்த பக்கம், ஏன்னா இங்க z ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ அப்போ இது 3xனா இது 3x அப்படின்னு சொல்லிக்கலாம். கரெக்டா? அப்புறம் இது 180 - 4xனா இதை என்ன சொல்லலாம்? இதுவும் 180 - 4xஆ? ஏன்னா இங்க ஒரு z ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அப்போ இது 180 - 4xனா இதுவும் 180 - 4x. அப்போ நடுவில் 5xன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அந்த 5x இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 180 - 4x + 3x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதுல இருந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க எக்ஸ் என்ன வருதுன்னு. ஏ. ஸோ 120 டிகிரி வருதா? ஸோ போன சமுக்கு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸ் என்னது? இங்கே -xன்னு வரும். ஸோ இந்த பக்கம் வந்தால் ப்ளஸில். ஸோ 6x = 180. எக்ஸ் வந்து 30 டிகிரி. நமக்கு இதோட சப்ளிமெண்டரி ஆங்கிள் வேணும்.
ஸோ சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 2 ஆங்கிள் ஆட் பண்ணா 30 பிளஸ் இன்னொரு ஆங்கிள் ஆட் பண்ணா எனக்கு 180 டிகிரின்னு வரணும். ஸோ அப்போ எதை ஆட் பண்ணா 180 டிகிரின்னு வரும்? 150. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து 13th கொஷின், ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எக்ஸ். ஸோ இது ஏபி, இது சிடி, இது 30 டிகிரி, இது 45, இந்த ஆங்கிள் தான் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து 290, 300, 280, 285. ஸோ இந்த கொஷினோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ட்ரையாங்கிள்ஸும் பாலிகன்ஸும் நம்ம கண்டினியூஸாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், பாலிகன் ப்ராப்பர்ட்டிஸ் அது தெரிஞ்சாலே நம்ம கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தியரி மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் அப்படின்னா அப்புறம் ஒரு கொஷினோட முடிச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 parallel லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே லைன் வரைஞ்சிடலாமா? இங்கே நடுவுலையும் வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சிட்டு என்ன வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது 45னா இது 45 வந்துருமா? ஸோ இது 30னா இது என்ன வந்துடும்? 13 வந்துடும். ஸோ அப்போ டோட்டலாக சென்ட்ரல் ஆங்கிள் என்னது இந்த பாயிண்ட்ல 360 டிகிரின்னு வரும். அப்போ 360 மைனஸ் 45 மைனஸ் 30, அப்போ மொத்தமாக மைனஸ் 75 போட்டுக்கலாமா? ஸோ மைனஸ் 75. ஸோ ஆப்ஷன் 285ன்னு வரும். ஓகே, வெரி குட். ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம ட்ரையாங்கிள், பாலிகன் ரெண்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ், டயக்னல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நாளையோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாமெட்ரியை முடிச்சுட்டு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ நாளை கிளாஸில் பார்க்கலாமா?